Hi friends, previous video continue தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கலன்னு சொன்னால் தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. என்னென்னா ஆல்ரெடி நிறைய கோட்ஸ் வந்துட்டு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இங்கே என்ன செய்ய போகிறோம்டா, டிசைன்ஸில் இந்த பாட்டத்தை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ முதலாவது என்ன செய்கிறோம்னு சொல்லி பாருங்கள். ப்ரொஃபைலுக்குரிய திங்ஸ் தான் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ண வேண்டிய ஒரு நம்மளோட கால் டூவில் வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ரீயூசபிளாகவும் செய்யலாம். புரியுதுங்களா? ரீயூசபிள் கம்போனண்ட்டாகவும் செய்யலாம். பட் இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறதால நான் நிறைய ரீயூசபிள் நான் உங்களுக்கு செய்து காட்ட இல்லை. ஏனெண்டா இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகும். ஸோ ரியாக்ட் எவ்வளோ கஷ்டமாங்கிற மாதிரி போயிடும் இல்லைங்களா? ஸோ ரியாக்ட் கஷ்டம் கிடையாதுங்க, ப்ராக்டிஸ் தான் நீங்கள் மேட்ரு. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஒரு விஷயத்தை அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வேலை. ஸோ நாம் என்ன பண்ணிக்குவோம் இங்கே. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ரொஃபைல்ற கண்டெக்ட் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால் ஒரு கம்போனண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கம்போனண்ட்டை தான் கால் பண்ண போகிறேன். என்ன கம்போனண்ட்? ஆப் டைட்டில். புரியுதுங்களா? ஸோ ஆப் டைட்டில் கால் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட்டில் கொடுத்துக்கலாம் ப்ரொஃபைல்னு சொல்லி. ஸோ கொடுத்ததும் நமக்கு என்ன பண்ணுது, நம்மளோட ப்ரொஃபைல் இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நமக்கு இதுக்குரிய டெக்ஸ்ட் தான் டிஸ்பிளே ஆகணும். இதுக்கும் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். நம்ம ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணி வந்தோம்னு சொன்னால் சரி. ஸோ இங்கே abnormal text இதை ப்ளேஸ் பண்ணிட்டோம். இங்கே கொடுத்துட்டோம். இங்கே நேம் என்று சொல்கிற இந்த டெக்ஸ்ட் வந்துக்கிட்டு, அதாவது இந்த ஏரியா வந்து நேம்ங்கிறது வந்துட்டு நமக்கு போல்டாக இருக்கணுமெண்டா ஸ்பேன் டேகுக்குள்ளே இவரை கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்ததும் பாருங்கள் ஸ்பேன் டேகுக்குள்ளே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது டேட் ஆஃப் பர்த்துக்குரியது ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். abnormal text பேஸ்ட் பண்ணிவிட்டு வேறு ஸ்பேன் டேகுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ நான் திருப்பி பார்க்கையில் எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். abnormal text பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் பார்த்து எழுதுறதுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணி வச்சுட்டு பார்த்து டைப் பண்ணி எடுங்க. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பேன் டேகுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி விடுறேன். அடுத்தது நேஷ்னாலிட்டி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்பேன் டேகுக்குள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். தமிழ் என்ன இங்கிலீஷ் whatever. ஸோ ஐடி ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணாக்க மோஸ்ட்லி இங்கிலீஷை ஃபஸ்ட்டுக்கு போட்டுங்க. பட் தமிழை போடக்கூடாதுன்னு கிடையாது, தமிழையும் போட்டு நீங்கள் கொடுக்கலாம் whatever திங்ஸ். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட தாய்மொழியை விட்டு கொடுக்கல அது இல்லையா? ஸோ அதால் நாம் தமிழை போடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ப்ரொஃபைலுக்குரிய திங்ஸ் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ப்ரொஃபைல் போட்டாச்சு. ஸோ அடுத்தது வந்துக்கிட்டு கீழே ஒரு சின்ன ஒரு பார்டர் ஒன்று நமக்கு வேணும் இல்லைங்களா? ஸோ இந்த பார்டர் நமக்கு தேவையான சைஸுக்கு, அதாவது 2 சைஸும் வர மாதிரி நம்ம பார்டர்ஸை கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னா அந்த பார்டரை க்ரியேட் பண்ணுறேன். புரியுதுங்களா? div டாட் பார்டர் 2ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வேறுக்கூடிய கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கோ. டாட் பார்டர் 2. ஸோ இங்கே பேக்ரவுண்ட் கலர் நான் இருக்கிற கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கோட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், இதுக்கு பெருசாக கோட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேக்ரவுண்ட் கலர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். வித்திங்க தேவையில்லை, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்டர் கொடுத்துட்டோம். ஸோ ஹைட் வந்துக்கிட்டு இங்கே ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஹைட் வந்துக்கிட்டு ரொம்ப சின்ன ஹைட். ஸோ அதே ஹைட்டை நம்ம கொடுத்துக்கலாம். என்ன சார் வித் ஆட்டோமேட்டிக்காகவே 100% தான் இருக்கும். ஐ திங்க் ஸோ. செக் பண்ணிக்கலாம் பாருங்கள், 100% தான் இருக்குது. பட் நமக்கு முன்னுக்கும் பின்னுக்கு ஸ்பேஸ் வேணும்னு சொன்னால் பேடிங் இல்லாட்டி மார்ஜின் லெஃப்ட் 10 பிக்சல், மார்ஜின் ரைட் 10 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ முன்னுக்கும் பின்னுக்கும் ஸ்பேசஸ் வந்துச்சு. நமக்கு
இங்கே மார்ஜின் டாப் ஸ்பேசஸ் வந்து நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ அப்போ எப்படி நம்ம 4 ஸ்டெப்புமே கொடுக்க போகிறோம்னு சொன்னால் வெரி சிம்பிள். நம்ம இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. மார்ஜின் சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், டாப் பாட்டமுக்குரியது கொடுக்கேன். ஸோ ஒரு 25 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குரியது 10 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். லெட் மீ செக். ஸோ பாருங்கள், டாப்புக்குரியது நமக்கு இங்கே வந்துச்சு. பட் டாப்புக்குரியது நமக்கு இன்னும் டாப் பாட்டமுக்குரியது கொஞ்சம் ஸ்பேசஸ் வேணுமென்றால் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு 35 கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்பேஸ் போதும், புரியுதுங்களா? ஸோ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம், எடுகேஷன்ஸுக்குரியது செய்ய போகிறோம். ஸோ எனக்கு இந்த கோட் மோட் தேவையில்லை, நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்டர் கீழே அப் டைட்டில் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். எடுகேஷன்ஸ். ஸோ கொடுத்துட்டேன், எடுகேஷன் கொடுத்துட்டேன். பாருங்கள், எனக்கு எடுகேஷன் இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இங்கே போயிட்டு செக் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ செக் பண்ணிவிட்டு இந்த கோட்ஸில் போய் பார்க்கேன். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் சரிங்களா, எக்ஸாக்டாக சேம் டெக்ஸ்ட் நம்ம இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். பட் போல்டாக இருக்குது. ஸோ போல்டு மட்டும் நமக்கு வேணுமென்னு சொன்னால் நம்ம திருப்பி இன்னொரு கம்போனன்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிற அவசியம் கிடையாது. சிம்பிளாக நம்ம என்ன செய்யலாம், அப்நார்மல் டெக்ஸ்ட்டை ஸ்பேனுக்குள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம அந்த டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னாலே போதுமானது. ஸோ பேச்சுலர் டிகிரியில் திங்ஸ் இதை நான் கோட் மோட்லேருந்து எடுத்துட்டேன். நாங்கள் நிறைய ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலை. என்னென்னு சொன்னால் அடிக்கடி காம்ப்ளிகேட்டட் ஆகும்ன்றதுக்காண்டி நிறைய ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலை. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் செய்கிறேன். இந்த ரொம்ப ஸ்லோவாக இந்த விஷயத்தை செஞ்சால் ரொம்ப போர் அடிக்கும். அதாவது ரொம்ப போர் அடிக்கும் மீன்ஸ் வந்துக்கிட்டு ஆல்ரெடி ஓரளவுக்கு செய்ய தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். நீங்கள் 15 நிமிஷம் வீடியோ இல்லாட்டி 20 நிமிஷம் வீடியோ தான் வரப்போகுது மேக்ஸிமம் ஒவ்வொரு பாட்டும். ஸோ புஷ் பண்ணி வச்சு டைப் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் செய்து பழகிக்கங்க. ஸோ இது ஈஸியாக இருக்கும் ரொம்ப. இப்போ நீங்கள் ஒரு 2-3 செய்துட்டு போகிட்டாவே இந்த ஸ்பீடுக்கு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ நான் என்ன செஞ்சுட்டேன், போல்டை கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃபுல்லாகவே வெறும் போல்டாக இருப்பார். ஸோ அதுக்கு கீழே வாராக்கள் எல்லாருமே போல்டு இல்லாமல் இருக்கணும். அப்படின்ட்டு நம்ம டிரெக்டாகவே இவரை கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். நான் என்ன செய்கிறேன், அப் டெக்ஸ்ட் ரிப்ளேஸ் பண்ணிட்டேன். போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு வரேன், பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது அப் டெக்ஸ்ட். அப்போ நீங்கள் மேபி யோசிக்கலாம், எல்லாத்துக்கும் கிளாஸை க்ரியேட் பண்ணப்பட்டு கோடு எழுதுனா இன்னும் ஈஸியாக இருக்குமேனு சொல்லி. நோ வரிஸ், இது ரீயூசபிளாக அழகாக நம்ம மாற்றலாம். ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணி, ஜேசன் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணி. பட் நாம் இன்னும் அந்தளவுக்கு பார்க்கலை. நம்ம பார்த்தச்ச வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த ப்ராக்டிக்கலே ஒழியே இதுதான் ஃபைனல் வேர்ஷன் எடுக்கடிங்கன்னா ரொம்பவே கிடையாது. இந்த மாதிரி இருந்தால் நிறைய டெவலப்பர்ஸ் எழுதவே மாட்டாங்க இல்லைங்களா. ஏனெண்டா இதே வேலையை நான் HTML CSSல கூட செய்துக்கலாமெண்டா இந்த அளவுக்கு கன்ஃபிகரேஷன்ஸ் இதெல்லாம் நான் ஏன் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துடும். அப்படி கிடையாதுங்க. நீங்கள் படித்த வரைக்கும் செய்யக்கூடிய மாதிரி ப்ராக்டிக்கல் தான் காட்டுறேன்னா. அடுத்தடுத்த வீடியோஸில் நாம் அடுத்தடுத்த கன்செப்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி அப்ளை பண்ணுறது, ஜேசன் ஆப்ஜெக்ட் என்ன, அந்த மாதிரி திங்ஸை பார்க்கலாம். திருப்பி இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ போய் பார்த்தா நமக்கு எடுகேஷன்ஸுக்குரியதும் வந்துடுச்சு. ஸோ திருப்பி நமக்கு என்ன வேணும், ஸோ இப்போ அடுத்த கன்செப்ட்டு போகிறோம், மாஸ்டர்ஸ் டிகிரிக்குரியது. ஸோ ஆல்ரெடி செய்த அதே மாதிரி வேலை தான் செய்ய போகிறோம். ஸோ அப் நார்மல் டெக்ஸ்ட் ஸ்பேன் டேகுக்குள்ளே மாஸ்டர் டிகிரி போட்டுக்கலாம். அதுக்கு கீழே அப் டெக்ஸ்ட் ஒரு நோட்டோ கம்ப்ளீட் வரதால் நமக்கு அந்தளவுக்கு பெரிய திங்ஸ் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி மேபி உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வந்துட்டு. என்ன காரணம்னு சொன்னால் நான் ஆல்ரெடி கோட்ஸ் டெக்ஸ்ட்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறதால கொஞ்சம் எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் இப்போ தான் அதை டைப் பண்ணுறீங்க எங்ககிட்டவா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் வந்துட்டு சரிங்களா. ஸோ பெட்டர் வந்துக்கிட்டு புஷ் பண்ணி வச்சுட்டு இந்த இதை டைப் பண்ணி எடுத்துட்டிங்களா இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது கூட நான் ஃபார்மலாக செய்யலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சும்மா டேக் அண்ட் ட்ராப் பண்ணி தான் செய்திருக்கேன். தவிர ரியூசபிளாக க்ரியேட் பண்ணிவிட்டு கம்போனன்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணியோ அப்படி இல்லைன்னு சொன்னால் குரூப் ப்ராப்பராக பண்ணி ரீநேம் பண்ணியோ நான் இங்கே வைக்கலை. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி அர்ஜெண்ட்டாக உங்களுக்கு அதை செய்து காட்டணுங்கிறதுக்காண்டி செய்கிறது தான்.
ஸோ நம்ம ஃபிக்மா வீடியோ பார்க்கும்போது ஃபிக்மா வீடியோ ஃப்யூச்சரில் போடுவோம். ஸோ அந்த டைம் போடும்போது ப்ராப்பரான ஃபிக்மா கான்செப்ட் அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஓகே போட்டாச்சு. அடுத்தது இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிடுறேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ கிராஜுவேட் இயர் இதையும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் நம்மளோட எடுகேஷன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக நமக்கு இங்கே வந்துடும். பட் இதுக்கிடையில் கொஞ்சம் ஸ்பேசஸ் நமக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்ங்கிறதால நான் என்ன பண்ணுறேன்டா, இந்த இடத்த போய் செக் பண்ணி பார்க்க. இங்கே நம்ம சில்ட்ரன் மட்டும்தான் கொடுத்துருந்தோம், ஏற்கனவே என்ன செய்யலை, ப்ராப்ஸ் கொடுக்கல இல்லையா. ஸோ நான் என்ன செய்ய ரெஸ்ட் பராமீட்டர் ப்ராப்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தா தான் நாம் அங்கே கால் பண்ணுற அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்டா, ப்ராப்ஸை கால் பண்ணி விடுறேன். ஸோ பர்ஃபெக்டாக இப்போ என்ன செய்யும், வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே கால் பண்ண ப்ராப்ஸை நான் இங்கே ஸ்டைல் அதுக்குள்ளே கால் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே வரேன், கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் வேணுமங்கிறதால கிளாஸ் கம்போனன்ட்டில் மார்ஜின் டாப் வந்துக்கிட்டு 2 சொல்லி கொடுக்கேன். ஸோ ஓகே 5 கொடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ இங்கேயும் நான் என்ன செய்துக்கிறேன், கொஞ்சம் ஸ்பேஸ் எனக்கு வேணும். ஏண்டா இது எடுகேஷனோடையே ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் நல்லா இருக்குமாங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னால் என்ன செய்யலாம், இங்கேயும். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் பாருங்கள், நம்ம ஒரு இடத்த அப்ளை பண்ணால் இன்னொரு இடத்தையும் அப்ளை ஆகிடுது இல்லைங்களா. மார்ஜின் டாப் இங்கே ஒரு 4 கொடுத்துக்கலாம், ரொம்ப ஸ்பேஸ் இருக்க தேவையில்லை, 4 கொடுக்கலாம். இல்லாட்டி 5 கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு ரெண்டும் ஈவெண்ட்டான ஈக்குவலான திங்ஸாக இருக்க போகுது. பட் 5 கொடுத்தா ரொம்ப வியர்டாக இருக்கும். பட் நோ வரிஸ், இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் எனக்கு ஓகே. ஸோ அதில் ஒரு இஷ்யூஸ் கிடையாது. அப்படி இல்லை எனக்கு இது போல்டாக இருக்கணும் என்று சொன்னால் நம்ம போல்டுக்குரிய கோட்ஸும் எழுதிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு இது ஓகேங்கிறதால நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், எஜுகேஷன் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அவார்ட். அப்போ எனக்கு என்ன செய்யணும், இங்கே பார்டர் தேவை. ஆல்ரெடி நம்ம இங்கே பார்டருக்குரிய கோட்ஸ் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னுக்கு பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்த கன்செப்ட்டுக்கு வரப்போகிறோம், வார்டட். ஸோ இவரை காப்பி பண்ணிவிட்டு வரேன். ஸோ அப் டைட்டில்னு சொல்லி நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அப் டைட்டிலில் போயிட்டு டெக்ஸ்ட் டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே அவார்ட்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ சேம் திங் நம்ம இது இங்கே என்ன செய்தோமோ அதே மாதிரி திங்ஸ் தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஸோ அவார்ட் இங்கே கீழே இருக்கார். ஸோ அவரோட டெக்ஸ்ட் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப் நார்மல் டெக்ஸ்ட் ஸ்பேன் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளே தான் நம்மளோட டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து போட போகிறோம். ஸோ அகாடமிக் எக்ஸலண்ட் அவார்ட். ஓகே, இது போல்டாக வரும். அடுத்தது அப்நார்மல் டெக்ஸ்ட். இதுக்குள்ளே நாம் என்ன செய்ய போகிறோம், யூனிவர்சிட்டியோட பேர் அண்ட் அப்நார்மல் டெக்ஸ்ட். இதுக்குள்ளே இந்த இயர். ஸோ காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இங்கே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன செய்யுது, இங்கே நமக்கு தேவையான இதெல்லாமே அப்ளை ஆகிருக்கு. ஸோ அவார்டுக்குரியது. இதுக்கு நமக்கு மார்ஜின் நமக்கு தேவைன்னு சொன்னால் மார்ஜின் டாப் நம்ம கொடுத்துக்கலாம். கிளாஸ் நேம் மார்ஜின் டாப் 5. ஸோ கொடுத்தா நமக்குரிய 5 ஸ்பேஸில் இது டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ நான் இன்னொரு அவார்ட் வந்துட்டு எனக்கு தேவைன்னு சொன்னால் நான் அதை காப்பி பண்ணிவிட்டு திருப்பி பேஸ்ட் பண்ணிவிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதுக்குரியது மாற்றி வரேன். ஓகே, டைட்டில் தேவையில்லை, மற்ற டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, எம்ப்ளாயி ஆஃப் த மந்த். ஸோ அகாடமிக் எக்ஸலண்ட் அவார்டை அழிச்சு விட்டுட்டு கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸாம்பிள் கார்பரேஷன். ஸோ நமக்கு கார்பரேஷன் பேர், அதாவது நம்ம இப்படி அவார்ட்ஸ் ஏதாவது எடுத்திருந்தோம்னு சொன்னால் நம்ம அதை ரிலேட்டடாக கொடுக்கலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இது சும்மா நான் பேசிக்ஸாக சில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டெவலப்பர்ஸ் வந்துக்கிட்டு கொடுக்கும்போது அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா. ஸோ அதுவும் கொடுத்துட்டோம். இன்னொரு அவார்ட் இருக்குது. ஸோ நான் அதையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அங்கே. ஸோ
ஸோ அடுத்தது அந்த அவார்டு என்ன அவார்டு நமக்கு கிடைச்சதுங்கிற டீட்டெயில். அடுத்தது எங்கே கிடைச்சது, அடுத்தது எப்போ கிடைச்சது அப்படின்னு சொல்கிற வேயில் நான் என்ன செய்துக்கிறேன், இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த டீட்டெயில்ஸையும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ போய் பார்த்தீங்களா இருந்தால் இங்கே நம்ம கொடுத்த அவ்வளவு டீட்டெயில்ஸுமே வந்துட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. புரியுதுங்களா? அவார்டில் நம்ம கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்ளை ஆகிருக்கு. ஆனால் இந்த இடத்த நமக்கு ஒரு போர்டர் ஒன்று வேணும், லெஃப்ட் சைடில் ஒரு போர்டர் ஒன்று வேணும். புரியுதுங்களா? ஆனால் நமக்கு என்ன இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இந்த போர்டர் நமக்கு ஃபுல்லாக தேவையில்லை. இங்கே நம்ம இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு போர்டர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த போர்டர் தான் நமக்கு வேணும். ஸோ அவரை நான் என்ன செய்திருக்கிறேன்டா இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இங்கே என்ன செய்கிறேன்னு இதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ரைட் சைடு கண்டெய்னர் சொல்லி இவருக்கு பேர் கொடுக்கேன். போர்டரை தூக்கி விட்டேன். ஸோ போர்டரை தூக்குனது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன செய்து டிஸ்பிளே ஆகுது. நான் இங்கே போயிட்டு ரைட் சைட் கண்டெய்னரில் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன செய்திருக்கோம்னு சொல்லி பாருங்கள், ஒரு வித் ஒன்று கொடுத்து வச்சுருப்போம். புரியுதுங்களா? என்ன வித்தில் இருக்கணும்னு சொல்லி வித் 5 பிக்சல்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா border left 5 pixel solid என்ன கலருங்கிறது இங்கே இருக்குது. நான் கலரை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த கலரை முன்னுக்கு ஹேஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொடுத்த அந்த border கலர் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது இல்லைங்களா? இல்லை இதை விட நம்ம சின்னனா கொடுக்கணும்னு சொன்னால் கூட நம்ம என்ன செய்யலாம், சின்னனா மென்ஷன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 பிக்சல்ஸ் இல்லாமல் 3 பிக்சல்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சின்னனா இருக்கும். ஸோ அது இட்ஸ் டிபெண்ட், உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்துக்கலாம், இதை கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நான் என்ன செய்துட்டேன், இதை அப்ளை பண்ணிட்டேன். ஸோ கொடுத்ததும் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது இந்த ரெஃபரன்ஸ். ஸோ இதையும் நம்ம பார்த்துடலாம் கையோடையே. ஸோ நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறேன். ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய் இந்த இயருக்கு பின்னுக்கு திருப்பியும் border வேணும். நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருந்த border எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு டைட்டில் வேணும். நான் என்ன செய்கிறேன், அப் டைட்டில் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டில் இந்த ரெஃபரன்ஸுங்கிறவரை கொடுத்துட்றேன். ஸோ நார்மலாக 2 ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை நம்ம ஒரு ஃபேமஸான ஒரு அக்செப்டபிளான ஒரு ஆள்னு சொன்னால் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாலே போதுமானது. ஸோ இது எல்லாமே நார்மலான டெக்ஸ்ட் தான். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா abnormal text, சாரி, நிறைய ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய ஃபோன்ஸ் யூஸ் பண்ணால் பார்க்கவே நல்லா இருக்காது. ஒன்று இல்லாட்டி 2 ஃபோன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவையான மாதிரி, அதாவது சூட்டபுளாக பார்க்குறதுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குமென்னு சொன்னால் சரி. அப்படி இல்லாமல் ரெஸ்யூமில் நிறைய ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி இட்டாலிக் ஸ்டைல் யூஸ் பண்ணி போல்டு தேவையில்லாத இடத்த அப்ளை பண்ணி அந்த மாதிரி செய்யாதீங்க. ஸோ அது அசிங்கமாக இருக்கும். அடுத்தது அது ஒரு ப்ரொஃபஷ்னலான வேயாகவும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் இங்கே 1 by 1 மென்ஷன் பண்ணுறோம். ஸோ லொகோஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இது பேசிக்ஸ் ஆனதுங்கிறதால நான் என்ன செய்கிறேன், பேசிக்ஸான ஸ்டைலே நான் இங்கே அப்ளை பண்ணி காட்டுறேன். புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா டிசைன்ஸையுமே முடிச்சிட்டோம். இங்கே வர எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னு சொன்னால் நம்மளோட டாஸ்க்கே, அதாவது நம்மளோட சிவியே வந்துட்டு இங்கே ரெடியான மாதிரி போயிடும். புரியுதுங்களா? ஸோ அதுலேயும் வந்துட்டு ஈஸியான வேஸ் இருக்குது நம்ம செய்யக்கூடிய மாதிரி வே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன மாதிரி செய்துக்கலாம் அங்கே ரிலேட்டட் திங்ஸ், ஏன்னா கொஞ்சம் சிஎஸ்எஸ் இதுக்கெல்லாம் எழுத வேண்டி வரும். ஸோ அதையும் நம்ம பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.